everyone, welcome back to my channel The DIY Girl. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் press பண்ணிக்கோங்க so that நான் ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்படியே நீங்க என்ன இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். அகெயின் இன்றைக்கி ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி ஃபேர் ஆனீங்க, நீங்கள் எப்படி உங்கள் காம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்க, அது எல்லாத்துக்குமே இது தான் ஆன்சர். இது மார்க்கெட்டட் ப்ராடக்ட்லேயும் கிடைக்குது, பட் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் காஃபி பவுடர். காஃபி பவுடரில் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையில் இருக்கிற glycolic acid ஈவன் ஸ்கின் டோன் தரும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது அதிமதுரம். அதிமதுரமில் இருக்கிற கிளப்லரிடன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணும் அண்ட் லைட்டன் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ளாக்ஸீட் ஜெல். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது ஸ்பாட்லெஸ் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் தர ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீட்லேயே அரைச்ச காஃபி பவுடர் இல்லை ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் அதை 1/2 கப் எடுத்திருக்கேன் அண்ட் அதே அளவு நாட்டு சர்க்கரை. அப்புறமா நான் 1 ஸ்பூன் அதிமதுரம் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. ஸோ 1 ஸ்பூன் போதும். நான் என்கிட்ட இருக்கிற அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மூணுமே மிக்ஸி பிடிச்சிக்கலாம் ஈவன் பவுடராக இருக்கிறதுக்கு. ஸோ இது செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ளாக்ஸீட் ஜெல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 2 ஸ்பூன்ஸ் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறமா இதை பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அது கூட நான் இன்னொரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் கலரிட்டே இருக்கணும் ஹீட் பண்ணும்போது. ஃப்ளாக்ஸீட் ஸ்கின்க்கு மட்டும் இல்லாமல் ஹேரை கூட ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீட் ஜெல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலரிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அது ஜெல் கன்சிஸ்டன்சியில் மாறுறதும் திக்காகிறதும். நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லுக்கு பதிலாக ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளாக்ஸீட் ட்ரை பண்ணால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி இந்த ஜெல் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி. ஸோ இப்போ எனக்கு திக்காக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால அது ஃபில்டர் ஆகாது. ஸோ நம்ம ஒரு கிளாத் மேலே வச்சு அதில் ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம ஸ்குவீஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் பண்ணி ஆகிடுச்சு. இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நம்ம பண்ணியிருக்க காஃபி ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அது கூட நான் ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு ஆகிற அளவுக்கு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இதில் கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நார்மல் ஸ்கின்னால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ ஆயில் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு. இதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் உங்கள் காம்ப்ளெக்ஷனில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்கள் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக த பெஸ்ட்டுன்னு நான் இதை சொல்வேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி எப்படி இன்ஸ்டண்ட்டாக என் ஸ்கின் லைட்டன் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எப்போவுமே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.